ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பெரியவா பள்ளிக்கூட பருவத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அண்ணாவும் பாடங்களை உறக்க படிக்கிறது வழக்கம். வீட்டில் அவர் சொல்கிறத கேட்டு ஞாபகம் வச்சுக்கிண்டு பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் இன்ஸ்பெக்ஷனுங்கிற பேரில் எல்லாரும் கிளாஸில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவா. அப்போது அந்த டைரக்டரை கேட்குற அந்த கேள்விக்கு ஸ்ரீ பெரியவா, சார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாளாம். பெரியவா அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டைரக்டர் கிட்ட சொல்ல அப்படின்னு அவரும் உத்தரவு கொடுக்க இவர் கடன்னு அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டாலாம். அது எங்கே எப்படி நடந்தது அப்படின்னா, அவர் பள்ளிக்கூடத்தில் வேறு கிளாஸில் உட்காந்துருக்கார். அவர் அண்ணா கிளாஸில் வேற ஒரு மாணவனை எழுந்து இதை கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொன்னான். அந்த பையன் தெரியல. அந்த பையன் எழுந்து திக்கி திணறதை பார்த்துட்டு இங்கே பக்கத்து கிளாஸில் இருந்த அந்த காலத்தில் பில்டிங்னா ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும். இவர் காதில் விழுந்துட்டு பெரியவா எழுந்து அதுக்கு கேள்வி பதில் சொன்னாலாம். அப்போது கணபதி அவர்கள் ஸ்ரீ பெரியவா கிட்ட தெய்வத்தின் குரலை எழுதும்போது அப்போ பெரியவா சொல்ல இது அத்தனையும் கேட்கும்போது இதெல்லாம் தான் செஞ்சது ஒரு சின்ன விஷயமா தான் நினச்சாலாம் பெரியவா. ரொம்ப தன்னடக்கமாக இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், நீங்கள்லாம் பெருசாக சொல்லிட்டு இருக்கேள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அண்ணா எங்கள் ஆற்றுல உட்காந்து நல்லா உறக்க படிப்பான். அது படித்து அவன் படிக்கும்போதே எனக்கு மனனம் ஆகிடுது அந்த ஆன்சர். அது நான் சொல்லும்போது எனக்கு அந்த கேள்விக்கு பதில் நன்னா மனப்பாடம் ஆகிடுது. அதனால என் காதலியே விழுந்ததுனால அதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலாம் கணபதி கிட்ட சொன்ன உடனே கணபதி அப்போ தான் இதை புஸ்தகத்தில் எழுதுறாராம். இதெல்லாம் எழுதாதப்பா, இதெல்லாம் பெரிய இந்த விஷயமே கிடையாது. சாதாரணமாக ஒரு வகுப்பறையில் ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் அந்த மாதிரி கேட்குற கேள்விக்கு நான் இந்த மாதிரி பதில் சொன்னேன். அப்போது யாரோ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு போய் சொன்னேன். ஒரு சின்ன கிளாஸ் பையன் பெரிய கிளாஸ் வகுப்பில் இருக்கிற பாடங்களுக்கு பதில் சொல்கிறது அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய ஆச்சரியம். கடன்னு சொல்லிட்டாலாம். எல்லாருக்கும் ரொம்ப வியப்பு. அப்போ பிற்காலத்தில் கணபதி கூட ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி புலாங்கிதமாக மற்றவா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த நிகழ்ச்சியை பெரியவா கையமர்த்தி இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னாலாம். அதை கையை அமர்த்தின ஸ்ரீ பெரியவா அவசரப்பட்டு சம்பந்தம் இல்லாமல் பேசாத, என்ன இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாத. அண்ணா ஆற்றுல படிப்பான், அது என் காதில் விழுந்தது, எனக்கு மனப்பாடம் ஆயிடுத்து. அப்போ அந்த பையனுக்கு தெரியல, நான் போய் சொன்னேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமான விஷயமா ஆக்கி புறந்தள்ளிடுவாளாம் பெரியவா. நாமளும் ஒரு சின்ன என்னால் தான் ஆச்சு, நான் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றுமே ஆகியிருக்காது, நடந்திருக்காது, வேலையே நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் பெரியவா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டோ நான் செய்யவே இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியாதே, அது எனக்கு வாயில் வந்துவிட்டு நான் சொன்னேன் அப்படின்னுட்டாலாம் பெரியவா. அதுதான் ஒன்றும் இல்லாத விஷயங்களையே அப்படியே புறந்தள்ளுறது. நாம் அதை இழுத்து வச்சுக்கிட்டு அதை பெருசாக ஊதி பெருசாக்கிடுவோம். நான் மட்டும் இல்லைன்னா அந்த நாங்கிற வார்த்தையை அடக்கு. அதுதான் பெரியவா இந்த பதிவு மூலம் நமக்கு பாடம். நான் மட்டும் இல்லைன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம், கேட்டிருப்போம் அந்த காலத்தில் நாமளாக இருந்தால். அது பெரியவா. அதனால் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறா பெரியவா. அதுதான் நாமளும் தெய்வத்தின் குரலில் தினம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். தினம் ஒரு 5 பக்கம் படிக்கிறேன், 10 பக்கம் படிக்கிறேன். நம்ம உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கே அது சரியாக வந்துடும். இந்த ஒரு அனுபவமும் ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு பாடம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். வழக்கம் போல் பெரியவா ஜெயந்தி மே 20. யார் யாருக்கு என்னென்ன அன்னைக்கு பண்ணிக்கலாமோ முன்னாடியே சங்கல்பம் இழத்துண்டு சின்ன அளவில் இது வரைக்கும் செய்ய ஆரம்பிக்காதவா, செய்ய ஆசை இருக்கிறவா, அவளை மாதிரி ஆசை இருக்கிறவா ஒரு 4 பேரோட சேர்ந்து செய்யுங்கோ. அன்றைக்கி ரொம்ப நன்னா
எல்லாருக்குமே நல்ல இதுவாக அமையும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.